யாருக்கு துடிக்கல? துடிக்க வச்சிருவோம். துடிக்கலையா? சோ அந்த இடத்துல பல்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். நம்ம நாடி துடிப்பு வந்து எல்லா டைமும் கரெக்டா நம்மளால சொல்ல முடியுமான்னு தெரியாது. அதே இதுனா கரெக்டா ஒரு சைடு திருப்பிட்டோம்னா அந்த இதுக்கும் மூச்சு குழாய்க்கு நடுவுல உள்ள பள்ளத்துல கரெக்டா பல்ஸ் இருக்கும். அதை செக் பண்ணோம்னா பல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். செஸ்ட் மார்பு பகுதியில தான் லங்ஸ் இருக்கு. இந்த சைடு ஒரு லங்ஸ், இந்த சைடு ஒரு லங்ஸ் இருக்கு. இது வேலை செய்யறதா இல்லைங்கிறது செஸ்ட் ரைஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு மூச்சுக்கும் இந்த செஸ்ட் வால் வந்துட்டு முன்ன பின்ன ரைஸ் ஆகும். நம்ம மூக்குலையோ வாயிலையோ சுவாசம் கிடையாது, லங்ஸ்ல தான் சுவாசம். அதனால ஒவ்வொரு மூச்சுக்கும் மேல் கீழ் மூச்சு இருக்கு, மேல் இறங்கி வருதா மார்பு பகுதிங்கிறத பார்க்கணும். இதே இந்த வயசான காலத்துல மூச்சு எடுத்து விடுறாங்கல்ல, அந்த மூச்செல்லாம் அந்த மூச்சு கணக்கிலே சேர்க்க முடியாது. ஏன்னா அது நிக்க போற மூச்சு. சொல்றது புரியுதுங்களா? சோ நாடி துடிப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு, மூச்சு எப்படி பார்க்கணும்னு கண்டுபிடிச்சாச்சு. மூக்க வச்சா பார்ப்போம். மார்பு பகுதி ஒவ்வொரு மூச்சுக்கும் சுருங்கி விரியுதாங்கிறத பார்க்கணும். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28. இந்த வேகம் கரெக்டுங்களா? ஸோ ஆழமும் 2ல இருந்து 2.5 இன்ச் அளவுக்கு ஆழம் போகுது. கரெக்டான வேகத்தில் துடிக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் பம்ப் பண்ணிட்டு அதை ரிலீஸும் பண்ணணும். ஏன் ரிலீஸ் பண்ணுறோம்? பம்ப் பண்ணுற இதையும் திருப்பி விரிவடைறது மூலமாக தான் திருப்பி ரத்தம் அந்த பம்ப் பண்ணுற இதற்குள்ள வரும். சொல்றது புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி 30 தடவை பண்ணிட்டு திருப்பி 2 தடவை செயற்கையாக சுவாசம். இன்கேஸ் இது எல்லா இடத்துலையும் இந்த சுவாச கருவி இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது கர்ச்சீஃபை போட்டுட்டு இந்த கர்ச்சீஃபை அவங்க ஃபேஸில் வச்சுட்டு அவங்கள அன்னார வச்சுட்டு நார்மலாக ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு அவங்களுக்கு செயற்கையாக சுவாசம் கொடுப்போம். இந்த மாதிரி 2 தடவை கொடுத்துட்டு திருப்பி 30 தடவை 2 30 2 30ன்னா 5 தடவை பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா மோஸ்ட்லி பல்ஸ் வந்து ப்ராப்பரான டெக்னிக்கோட. இப்போ நீங்கள் எப்படி சொன்னீங்க, நாடி துடிப்பு கையிலன்னு சொல்லணும்ல, அது தப்பு. மூச்சு விடுறது மூக்குலன்னு சொன்னோம்ல, அது தப்பு. அதே மாதிரி பம்பிங்னு ஒரு டெக்னிக் சொல்கிறோம் இல்லை, சென்டர் ஆஃப் த செஸ்ட் 1 நிமிஷத்துக்கு 100 to 120 தடவை. ஆழம் வந்து அட்லீஸ்ட் 2.5 இன்ச்சாவது உள்ள போயிட்டு வெளியிலையும் அதே அளவுக்கு வெளியில வரணும். வேகம் கரெக்டான வேகத்தில் கொடுக்கணும். இந்த மாதிரி ப்ராப்பரான டெக்னிக் ட்ரைனிங்கோட பண்ணோம்னா 10ல் 9 பேரை காப்பாற்றுக்கலாம். சொன்னது புரியுதுங்களா? தேங்க்யூ சார். இது வந்து லைட்டா தெரியும், ஆனா வந்து இவ்வளோ டீப்பா வந்து இன்னைக்கு தான் கத்துக்கிட்டோம். இப்போ சப்போஸ் நான் வந்து இப்போ ஊருக்கு போகும்போது நான் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணு நின்று பார்த்துருக்கேன். இப்போ எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. இதை வச்சு நான் நிறைய ஹெல்ப் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்யூ சார். அதாவது ஒரு நெஞ்சடைப்பால இருந்தவங்கள முதலுதவி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஐயா டீட்டெயிலா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் பாம்பு கடியில நாங்க வந்து காலில் கட்டி போடுறத சொல்லிட்டு பாட்டி வைக்கலாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து கட்டி போடுறது தவறு இல்லை, அது இறுக்கமா கட்டுப்பட்டா கால் எடுக்கிற அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு புரிய வச்சிருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட் நாய் கடினா ஜஸ்ட் சும்மா வீட்டு இது பண்றதுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுலயும் இவ்வளவு பெரிய டிசீஸ் இருக்கு, இதுல ஒரு நோய் இருக்குன்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார், மிக மகிழ்ச்சி. சார் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டது தான். ஆனால் சார் சொல்லும் போது அது வந்து கொஞ்சம் புதுசாகவும் இருந்துச்சு, கற்றுக்கிற மாதிரியும் இருந்துச்சு. டீட்டெயிலாகவும் சொன்னாங்க, கிளியர் நல்லா புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொன்னாங்க. இதை வந்து நாங்கள் போய் அங்கே வெளியும் செய்வோம், நாங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி கொடுப்போம். ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். யாருக்கும் இல்லை அப்படின்னாலும் டக்குனு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். நான் இன்னைக்கு நானும் சிஸ்டரும் கேன்வாஷ் பைக்ல போகும்போது ஒரு 2 பேர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. சைக்கிளும் தான் ஆக்சிடென்ட் ஆயிட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஆனா எனக்கு என்ன ஆசை அப்படின்னா அவங்களை போய் தூக்கணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. சோ நான் போனேன்னா அது போறதுக்கு முன்னாடி எனக்கு அதுல ஒரு அவேர் இருக்கணும். அப்படி இருந்தாலும் அந்த ஸ்பாட்ல நான் இறங்கணும். ஆனா நான் அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணினேன். சரி, நமக்கு வந்து ஒரு ஸ்டாஃபா இருக்கிறோம், இந்த அதுவும் வந்து NSS POவா இருக்கிறோம் போது கண்டிப்பா இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதை வந்து எனக்கு இந்த கேம்ப்ல வந்து மேனேஜ்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்தது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. அப்படின்னா சார் வந்து ரொம்ப தெளிவாவே சொன்னாங்க, எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி காமிச்சாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் நான் பின்னாடி உட்கார்ந்து டக்குன்னு அங்கிட்டு வந்துட்டேன், நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நாய் கடிக்கு வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது உண்மையாவே. ஏன்னா நாய் கடிச்சு இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அவ்வளவுதான். சோ நான் என்ன நினைச்சேன்னா அந்த டோர்ல போயிட்டு நீங்க போய் வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்படி வச்சுட்டா சரியாயிரும் போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதனுடைய பின் விளைவுகள் பாத்தீங்கன்னா டெத்து தான் அப்படின்னு சொன்னாங்க.
இதே நான் தெரிஞ்சுட்டேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஒரு ஹார்ட்ல எந்த ஒரு பெயின் வந்தாலும் இசிஜி அப்படிங்கிறது தான் கரெக்டான சொல்யூஷன் அப்படிங்கிறது நீங்க சொல்லியிருந்தீங்க சார். தேங்க்யூ சார்.